இப்போ அந்த கூட்டணியில் அவங்க போகிறாங்கன்னா எதன் அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பிரேமலதா விஜயகாந்தே வந்து போன வாரம் வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இந்த மாதிரி இருக்கிற சூழலால் நான் வந்து ஒரு கூட்டணி அமைக்க போகிறேன், அதில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இது ஆளும் கட்சி திமுக, மறுபடியும் அவங்க கூட கூட்டணி வச்சு இன்னும் நல்லா ஆட்சி பண்ணுவீங்க. அப்போ கேள்வி வருதில்ல இப்போ நமக்கு. இல்லை இப்போ என்னன்னா, இந்த கூட்டணி அமைஞ்ச உடனே அவங்க பிரேமலதா அவங்க சைடில் தரப்பாக இருக்கட்டும் சரி, இல்லை முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே தான் இந்த டிஎம்கே கூட்டணி வந்து வரவேற்கிறாங்க. கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து திமுக கூட வச்சிங்க இத்தனை காலமாக நம்ம வந்து அவங்க எதிர்த்து இருந்தோம், அதே மாதிரி அவங்களும் நம்ம வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கூட்டணி வந்து புறந்தா கூட்டணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக சைடு ஒரு விமர்சிக்கிறாங்க. தேமுதிக தொண்டர்களுமே நிறைய விமர்சித்து வீடியோக்களும் பதிவிடுறாங்க. இதற்கிடையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக வந்து அவங்க கூட்டணி நிலைப்பாடு வந்து முடிவு பண்ணாமல் வச்சிருந்த போது வந்து அதிமுக கூட போவாங்களா இல்லை தாவேகா கூட போவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோஷியல் மீடியா வந்து தாவேகா தரப்புலுமே நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, கால அருண்ராஜ் அவர்களும் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தாவேகா தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்ப சொல்றாரு, தேமுதிக கட்சியா வேற ஏதாச்சும் கட்சி இருந்தா சொல்லு, பெரிய கட்சி இருந்தா சொல்லு அப்படின்ட்டு அவரே சொன்னாரு. ஆமா, நேற்று அவர் சொல்லிட்டாரு, அவரு கட்சியிலே அந்த கட்சியிலே கூட்டணி போறாங்க. அதே மாதிரி விஜய் பிரபாகரன் அவர்கள் வந்து தேமுதிக மக்கள் உரிமை மாநாடு போட்டப்ப பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து அட்வைஸ் காங்கிரஸ் சேர்ந்துடாதீங்க நம்பிடாதீங்கன்னு சொன்னாரு. பட் இப்பவே அவர் காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க தேமுதிக. ஸோ இதுக்கு என்ன பதில் அவங்க சொல்லல? அவங்க இப்போ நம்மளுடைய தனி மனித பார்வையிலே பாருங்க, ஒருத்தவங்க வந்து உங்களை ஒரு அவமானப்படுத்துறாங்க, ஒரு அசிங்கப்படுத்துறாங்க, உங்களை வந்து எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ படுத்துறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படிங்கிறது தான் தமிழர்களோட பண்பாடு. நம்ம அரசியல்லையும் அந்த நிலைப்பாடு தான். சுயமரியாதைன்னு ஏன் பேசுறோம் அப்படின்னா அந்த நிலைப்பாடு தான். என்னை எதிர்க்கிறியா இல்லை, என்னை வந்து எதிர்க்கிறியா, நான் எதிர்க்கிறேன், நீ எதிரியா என்னை பாரு, அரசியல் எதிரியா பாரு, நான் பதில் சொல்றேன். இப்போ ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதியும் வந்து அரசியல் எதிரி. ஆனால் கருணாநிதி கட்சியினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கள தனிமனித தாக்குதல் பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து தனிமனித தாக்குதல் பண்ணாங்க, காமராஜரை உருவக்கேலி பண்ணாங்க. இப்போ அதே அரசியல் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. திமுகவோட அரசியல் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரக்கூடிய எல்லாருமே அதே விமர்சனம் தான் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு விஜய் அவர்கள் குறித்து முதற்கொண்டு திமுகவோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்கு. இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் பார்க்குறாங்கல்ல, என்னுடைய தலைவனை வந்து நீ இப்படி விமர்சனம் பண்ணி, என் தலைவனை வந்து இப்போ இந்த ஊடகங்களை எவ்வளோ 2016 காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுகள் எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணது திமுக ஆதரவு ஊடகங்கள் தான். அவங்களோட ஐடிவிங் தான் அப்படி பண்ணிச்சு. இப்போ அப்படி இருக்க ஒரு கூட்டம், அப்படி ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பலோட போய் கூட்டணி வச்சு யாருக்காக நிற்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே. இப்போ இதுக்கு முன்னாடி பெட்டி வாங்கிட்டீங்க, பணம் வாங்கிட்டீங்க, பதவிக்காக போறீங்க, உங்களுடைய தம்பிக்காக போறீங்க, உங்களுக்காக போறீங்க, உங்களோட மகனுக்காக போறீங்க அப்படிங்கிற விமர்சனம்லாம் வந்து மற்ற கட்சி கூட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் இல்லை. அப்போ உங்களையே எதிர்த்து உங்களையே வந்து நாசம் பண்ண, உங்களோட எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்கிய, உங்களுடைய கட்சியை மொத்தமாக காலி பண்ணணும்னு நினைச்ச அவங்க கூடயே போய் சேர்றீங்க.